நலகாலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடக்க இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்பு தனுசு ராசியின் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசியாக வருவதால் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்து வந்தால் அதன் மூலம் நீங்கள் உயரப் பெறுவீர்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றும் வழிநடத்தக்கூடிய திறமைகளும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு சுயநலம் பார்க்காம உதவக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு நல்ல குணம் உங்களிடம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை விட அதிகம்தான். அப்புறம் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க, அது சரியாகவும் இருக்கும். ஆனால் மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரும்பொழுது அதை ஏற்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காதுங்க. நீ என்னடா எனக்கு சொல்கிறது, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியுண்டா, நீ முதல்ல உன்னை பார்த்துக்கடா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏனென்றால் குரு என்றாலே மற்றவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குருவிற்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இருக்காதுங்க. அதே மாதிரி குரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி தன்னை நேர்மையான பொறுமையான ஒரு மெச்சூரிட்டி ஆளாத்தான் காட்டிக்க விரும்புவீங்க. பட் இவங்க வெளியே தான் பார்க்க நிதானமாக பொறுமையாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, நடிக்கிறது இவையெல்லாம் பார்த்தா அவங்க கூட முடிஞ்ச வர பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பேசுறது பிடிக்கல அப்படின்னா அவங்க கூட சண்டைக்கு போகவும் இவங்க தயங்க மாட்டாங்க. அப்புறம் மற்றவங்களை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு அவங்களோட முகத்தை பார்த்தே துல்லியமாக எடை போடக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அப்புறம் நுணுக்கமான விஷயங்களை சொல்றது, கண்டுபிடிக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மேலே ஒருத்தவங்க உண்மையான அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இவங்க ஏமாந்தாலும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் இவர்களிடம் இருக்காதுங்க. ஆனால் இவர்கள் மேலே யாராவது அன்பு மரியாதை வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க கடைசி வரை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. தனுசு ராசியின் குறியீடு பாதி மனிதன் பாதி மிருகம் என வில்லேந்திய உருவம் என்பதால் என்னதான் தன்னை மதிப்பவர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் தன்னை மதிக்காமல் அவதூறாக பேசுகிறவங்க கிட்ட சடனாக தன்னுடைய ரியாக்ஷனை காட்டிடுவாங்க. அதாவது உடனே கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. இவங்க நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருப்பாங்க. இவங்களோட ஒரு ஆயுதம் என்றால் அது இவங்களோட அறிவு தாங்க. அதாவது சிந்தனைகள், பேச்சுக்கள், தைரியம், நுணுக்கமான விஷயங்கள் இப்படி அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களை வீழ்த்துறது ரொம்ப கடினம்தாங்க. இவங்களை யாராவது மனம் புண்படும்படி நடந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். மற்றவர்களை ஏமாற்றவும் மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களை விட ரொம்ப அப்டேட்டாகத்தான் இருப்பாங்க. மற்றவங்களை விட 10 மடங்கு முன்னாடி தான் இருப்பாங்க. ரொம்ப முன் யோசனை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை அப்படி பண்ணியிருக்கலாமே, இன்னும் கரெக்டாக வந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவுரை, ஐடியா கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களும் ஏதாவது ஒரு வேலை என்றால் உடனே முடித்துவிடத்தான் பார்ப்பாங்க. எதையும் பெண்டிங் வைக்க விரும்ப மாட்டாங்க. சரி வாங்க தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களின் ராசிநாதன் தற்பொழுது நற்பலன்களை தரும் இடமாக சொல்லப்படும் 5ஆம் இடத்தில் இருந்து சாதகமற்ற பலன்களை தருவதாக சொல்லப்படும் 6ஆம் இடத்திற்கு குரு மாறுதல் அடைகின்றார். பொதுவாக 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கும் இடம் என்பதாலும் சுபகிரகமான குரு 6ஆம் இடத்தில் அமரும் நிலையில் கடன், நோய் தொந்தரவுகளை வளர்ப்பார் என்ற முறையிலும் 6ஆம் இடம் குருவிற்கு ஏற்றதல்ல என்று சொல்லப்பட்டது.
ஆனாலும் அனைத்து விதிகளும் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது என்ற முறையில் எல்லா ராசிகளுக்கும் குரு 6ஆம் இடத்தில் ஒரே பலனை தருவதில்லை. தனுசு ராசிக்கு குரு ராசி அதிபதியாக வருவதால் மற்ற ராசிகளுக்கு கொடுக்கும் தீய பலன்களைப் போல் எப்பொழுதும் தன்னுடைய சொந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கவே மாட்டார். எனவே 6ஆம் இடத்து குரு கெடு பலன்களை கண்டிப்பாக தரமாட்டார். அதைவிட மேலாக இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார். குரு என்ற விதிப்படி அவர் பார்க்கும் இடங்களான 10, 12 மற்றும் 2ஆம் இடங்கள் புனிதமடைகின்றன. இதில் 10ஆம் இடம் என்பது வேலை, தொழில் போன்றவைகளை குறிக்கின்ற ஒரு இடமாகும். எனவே இதுவரை தனுசு ராசியில் பிறந்து நிம்மதியற்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு, முன்னேற்றம் இல்லாத வேலையில் உள்ளவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் வரும் மே மாதத்திலிருந்து வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். தொழில் விஷயங்களில் விரிவாக்கங்கள், புதிய முயற்சிகள் போன்றவற்றை செய்வதற்கு யோசித்து தயங்கி தாராளமாக புதிய முயற்சிகளை தொடங்கலாம். படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல வேலை கிடைக்காத இளம் பருவத்தினருக்கு மனதிற்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து குரு 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது வீண் செலவுகளையும் விரயங்களையும் தருகின்ற ஒரு நிலை என்பதாலும், 6ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கின்றார் என்பதாலும் செலவுகள் விஷயத்தில் இந்த வருடம் நீங்கள் கவனத்துடன் இருந்தாக வேண்டும். 6ஆம் இடம் அதாவது கடன் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய இடம்தான். இருப்பினும் கடன்களில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று சுபக்கடன் எனவும் அடுத்தது அசுபக்கடன் எனவும் சொல்லப்படக்கூடியது. இங்கே கடன் வாங்காமல் எந்த மனிதரும் இருக்க முடியாது. கடன் வாங்கித்தான் தொழில் செய்கின்றோம். தொழிலை விரிவாக்கம் செய்யவும் கடன் வாங்குகின்றோம். கடன் வாங்காமல் எந்த ஒரு உயிரும் இருப்பதில்லை. அதே நேரத்தில் வாங்குகின்ற கடன் நல்ல வழியில் செலவாகின்றதா அல்லது கெட்ட வழியில் செலவாகின்றதா என்பதுதான் நமக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். குரு ஒரு இயற்கை சுப கிரகம் என்பதாலும் அவர் 6ஆம் இடத்தில் ரிஷப வீட்டில் சுபமாக அமர்ந்திருப்பதாலும் இம்முறை தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபக்கடன்களை மட்டுமே தருவார் என்பது உறுதி. இதில் சுபக்கடன் என்பது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களான திருமணம், தொழில் அமைப்பு போன்றவைகளின் மட்டும்தான் இருக்கும். மருத்துவ செலவு போன்ற தேவையில்லாத கடன்களை குரு ஒரு பொழுதும் தருவதில்லை. ஆகவே 6ஆம் இடத்தில் வருகின்ற குருவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்ப்பது விரயங்களையும் குறிக்கும் என்பதால் இம்முறை தனுசு ராசியினர் வீட்டில் திருமணம், வீடு கட்டுதல் போன்ற சுப செலவினங்களும் அதற்கு ஏற்றாற்போல சுப கடன் வாங்கும் நிலைமையும் இருக்கும். இதுவரை வீடு இல்லாதவர்கள் கடன் வாங்கி வீடு கட்டவோ அல்லது ஹவுசிங் லோன் போட்டு பிளாட் வாங்குவது போன்ற நல்ல பலன்கள் இருக்கும். சிலருக்கு வாகன கடன்கள் ஏற்படலாம். நல்லவைகளை வாங்க தூண்டும் கிரகமான குரு இம்முறை உங்களை நல்ல செலவு செய்ய வைப்பார். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். ஏற்கனவே 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் சிலர் தனுசு ராசிக்காரர்களின் பொருளாதார நிலைமை சற்று முன்பின்னாகத்தான் இருக்கின்றது. நினைத்த இடத்தில் பணம் கிடைக்காமல் சிலர் திண்டாடிக் கொண்டு இருக்கின்றார்கள். வந்து கொண்டிருக்கின்ற வருமானத்திலும் சிலருக்கு துண்டு விழுந்து இருக்கின்றது. நிரந்தர வருமானம் இல்லாமல் சிலர் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 50 ரூபாய் கூட கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசியினர் அதிகம் பேர். இது போன்றவர்களுக்கு தனஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் இந்த மே மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார நிலைமை நன்கு மேம்படும். தொழில், வேலை அமைப்புகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் இதுவரை திருமணம் ஆகாத சிலருக்கு குடும்பம் அமையும். 35 வயது தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண் பெண்களுக்கு இது போன்ற குடும்பஸ்தானத்திற்கு சுப கிரகமான குருவின் பார்வை கிடைக்கும் போதுதான் திருமண அமைப்பு கூடி வரும் என்பதால் இம்முறை திருமணத்திற்கு தாமதமானவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். உங்களில் நடுத்தர வயதை எட்டுபவர்கள் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம்.
சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்படும் நேரம் இது என்பதால் உடல்நல விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் சிறு சுகக்குறைவு என்றாலும் மருத்துவரை உடனே அணுகுவது நல்லது. முடிந்தால் ஒரு முழு உடல் பரிசோதனை கூட செய்து கொள்ளலாம். நேர்மையற்ற செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் போன்றவற்றில் தற்பொழுது ஆர்வம் காட்டாதீர்கள். அவற்றால் சிக்கல்கள் வரலாம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். பங்கு சந்தை போன்ற ஊக வணிகங்கள் இப்பொழுது கை கொடுக்காது. நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் ஷேர் மார்க்கெட்டில் மிகவும் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல்களில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல பலன்கள்தான் அதிகம் இருக்கும். குடும்பத் தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவிழந்து உங்களின் பாடு திண்டாட்டம் ஆகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவீர்கள். குரு 6ஆம் இடத்தில் வலுப்பெறுவதால் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் வாங்கியே ஆக வேண்டிய நிலை இருக்கும். எவ்வளவு பெரிய தலை போகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் கந்து வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். அதிக வட்டிக்கு வாங்கினால் அடுத்த வருட ஆரம்பத்தில் கடன் தொல்லையில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதால் எச்சரிக்கை தேவை. ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருப்பது நன்மையை தரும். யாரிடமும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் வைத்து கொள்ள வேண்டாம். 6ஆம் இடத்து குரு நல்ல நண்பர்களையும் சிறு பிரச்சனைகளால் எதிரிகளாக மாற்றுவார் என்பதால் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். யாரையும் நம்பி கையெழுத்தும் போடுவதோ எவருக்கும் ஜாமீன் கொடுப்பதோ கூடாது. பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதற்கு அதிகமாக செலவுகள் இருப்பதால் வரவிற்கு ஏற்ப செலவு செய்வதும் நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படும் காலம் இது என்பதால் செலவு செய்யும் முன் நன்கு யோசனை செய்து செலவு செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். செலவுகளை குரு இழுத்து விடுவார் என்பதால் கையில் இருக்கும் சேமிப்பு பணத்தை நிலத்திலோ வேறு வகையான விஷயத்திலோ முதலீடு செய்வதுதான் நல்லது. பொதுவில் தனுசு ராசிக்கு கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய குரு பெயர்ச்சி இது. உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். குருவின் நன்மைகளை கூடுதலாக பெற வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள பழமையான ஈஸ்வரன் கோவிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து மஞ்சள் நிற இனிப்பான லட்டு நைவேத்தியம் செய்து நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். வயதில் மூத்தவர்கள் மனம் குளிரும் காரியங்களை செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.